திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு திருமறை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை மதிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதிகாலையானாலும் எழுந்து இந்த வசனங்களை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். யூ வில் ஹேவ் a special blessing upon you. சரி, இப்போது இன்றைக்கி நாம் கேட்க போகிற செய்தியில் ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமை 3 முக்கியமான உலகத்தின் மக்கள் கொண்டாடுறாங்க. என்னென்னா, இது எப்படி சொல்கிறதுன்னா, முதலாவது யூதர்கள் ஆபிரகாமை பற்றி அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ உலகம் என்பது ஆபிரகாமை உரிமை கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்களும் ஆபிரகாமை உரிமை கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையான புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமை உரிமை கொண்டாடும் பொழுது அதில் நல்ல விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். உண்மையான சத்தியத்தை நம்ம அங்கே தான் கவனிக்க முடியும். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியாராக தான் கிறிஸ்தவங்களே. இதுதான் முக்கியமான விஷயமே. 42வது தலைமுறை ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த ஜீனியாலஜி மரபுப்படி நாம் ஒரு வரலாற்றை வச்சிருக்கிறோம். இதை தாண்டி ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் சந்ததியாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதனால் இந்த ஆபிரகாமிடத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் நல்ல விசுவாசியாக இருக்கணும்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் சட்டத்துக்கு நாம் சரியாக கீழ்ப்படியணும். எனக்கு இதெல்லாம் தெரியும், இவரு தெரியும், அவங்க எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. நாம் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளின் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு காலை வேளை இது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த திருமறையை திறந்து முழங்காலில் நின்று, கண்மலையும் மீட்புறமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை ஆசீர்வதித்து திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த தொடருக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற மக்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லி, இவ்விதமாக தேசமெங்கும் இந்த புரட்சிகரமான இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது மக்களிடத்தில் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா திருச்சபைகளும் கவனமாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தை நாம் துவங்குகிறோம். ஒரு பெரிய வரலாற்றை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தில் மொத்தம் 50 அதிகாரங்கள். முதல் 11 அதிகாரங்கள் ஒரு வகையில் போயிடுது. ஆனால் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரைக்கும் தொடர்ந்து படிச்சிங்கன்னா இந்த 12வது அதிகாரத்திலிருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்து அந்த தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக ஆதியாகமம் 3:15 சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து, த சீட் ஆஃப் த உமன் என்று பேசப்பட்டார். ஸ்திரீயின் வித்துக்கு பிசாசு பகைக்குரியவனாக இருக்கிறான். பிசாசு அவருடைய குதிகாலை நக்குவான். ஆனால் ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவோ அவனுடைய தலையை நசுக்குவார் என்று தேவன் வாக்களித்தார். மனுக்குலத்தினுடைய மீட்பு வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஆண் துணையினால் பிறவாமல், துணையின்றி கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறவராக இருந்தார். மரியாளிடத்தில் அவர் பிறந்த போது பரிசுத்தாவினால் அவர் பிறந்தார். ஆகவே ஸ்திரீயின் வித்து என்று நாம் அவரை அழைக்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் மனுகுலத்தினுடைய ரட்சிப்பை குறித்து ஆதியாகமம் 3:15 பேசியிருந்தார். பிறகு மனிதர்கள் வளர்ந்தாங்க, பெருகினாங்க. நோவா காலத்தில் 8 பேர் தவிர எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. இப்போ தேவன்
மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக வைத்த அந்த திட்டம் என்ன ஆச்சு? எல்லா மனிதர்களும் அழிஞ்சிட்டாங்களே. மீதம் இருந்த அந்த நோவா குடும்பம், அந்த 8 பேருக்குள்ள தான் அந்த வாக்குறுதி இருக்கிறது. இப்போ நோவனுடைய குடும்பத்தில் கூட காம் என்பவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். சேமும் யாபத்தும் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான மக்களா இருக்காங்க. இந்த சேமனுடைய குடும்பத்தின் வழியாக அந்த வித்து வளர தேவன் விரும்பினார். இதனால தான் நாம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 11:10 சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். அதாவது நோவாவுடைய பேரன் யாரு, அப்படியே அந்த குடும்பம் எப்படி வளர்ந்தது என்ற எல்லா வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம். அதாவது 10வது அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்த பூமியில் இருந்த எல்லா மக்களை பற்றிய ஒரு குடும்ப பட்டியலை நம்ம பார்த்தோம். 11வது அதிகாரத்தில் மக்கள் எல்லா இடங்களிலும் சிதறி போகும்படி அவருடைய மொழியானது தாறுமாறாக்கப்பட்டதை நேற்றைய செய்தியில் நம்ம கேட்டோம். ஆனாலும் சிதறிப்போனவர்கள் மத்தியில் அந்த நோவாவுடைய குடும்பம் ஒன்று ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. அதில் இந்த சேமனுடைய குடும்பம் எங்கே இருந்தது என்பதை இங்கேயே நம்ம பார்க்கிறோம். அதுதான் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படித்தோம். இந்த சேமனுடைய குடும்பத்தில் தான் ஆபிரகாம் ஆரம்பத்தில் அவருக்கு அபிராம் என்று பெயர், அந்த குடும்பத்தில் தான் அவர் வரார். இதை 11வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் படிக்கலாம். தேராகு தன் குமாரனாகிய அபிராமையும் ஆசானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் அபிராமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடன் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இப்போ ஆபிரகாம் யார் என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் முதல்ல அவனுக்கு அபிராம் என்று பெயர். தேராகுனுடைய மகன். இவன் சேமனுடைய குடும்பத்தில் வந்திருக்காரு. சேம் யாருன்னா நோவாவுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கார். நல்லா கவனிங்க. ஆக ஆரம்பம் முதலே தேவனை அறிந்து அவரை தொழுது கொள்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறவராக இந்த குடும்பம் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இப்பொழுது 12வது அதிகாரம் வரும்போது ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3:15 பேசப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்து என்ற அந்த வாக்குத்தத்தம், மனுகுலத்தினுடைய ரட்சிப்பின் திட்டம் அமுலாக்கப்படுவதை, செயல் வடிவம் பெறுவதை இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டம் இந்த ஆபிரகாம் வழியாக தேவன் எவ்விதமாக தொடங்குகிறார் என்பதை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த போ என்பது கடவுள் கொடுத்த கட்டளை. அது அவனுக்கு. 2ஆம் வசனம் பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதலாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொல்கிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பேனாவில் அடிக்கொள்ளிடுங்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தின் வழியாக ஏதேனில் சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய அவர் வருகிறார். உன்னுடைய குடும்பத்தின் வழியாக பூமியில் உள்ள எல்லா மக்களையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் குடும்பம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க போகிறது, வித்தாக இருக்க போகிறது என்று சொன்னார். ஆகவே தேவன் அவனுக்கு கூடுதலாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவேன் என்று சொன்னார். 4ஆம் வசனம் பாருங்கள்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். 75 வயது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போன போது. நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆதாமனுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்த போது மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அப்போ ஆரம்பம் முதலே எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் தேவனை தொழுது கொள்கிற ஒரு கூட்டம் ஒன்று தனியாக இருந்துகிட்டே வருது. நீங்கள் நோவை குறித்து நாம் படிக்கும்போது, நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி பலியிட்டு தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். அதே போல இந்த ஆபிரகாமும் கூட அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்ததுனால அவனுக்கு தேவன் யார் என்றும், அவருக்கு பிரியமான தொழுகை எதுவென்றும், எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்றும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இதை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இதிலிருந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும். தேவன் பயன்படுத்துகிற மக்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களுக்கு நான் பதில் செய்வேன், நான் அவர்களை சபிப்பேன். ஆகவே நீ கவலை கொள்ளாமல் என்னுடைய திட்டமாகிய மனுகுலத்தின் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக, in order to bring the salvation of mankind, you go, நீ புறப்பட்டு போ என்று அவனை அனுப்பினார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்களாகிறது என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும், கவனிங்கள், ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பேனாவில் சுவிசேஷமாய் அடிக்கோடிட்டீங்களா? காஸ்பிள். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷத்தை கூறினாராம். இன்னைக்கு நம்ம எப்படி சுவிசேஷத்தை படித்து இயேசுவை தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லப்பட்டதுன்னா, பூமியில் உள்ள வம்சங்களை ஆசீர்வதிக்கிறவர் வருகிறார். அவர் யூதருக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் தேவனை அறியாத எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவராக இருக்க போகிறார். புரஜாதிகள் எல்லாம் அவருக்குள் வரப்போகிறார்கள். அது ஒரு நல்ல செய்தி. அது சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கையில் முழுக்க அதை வட்டம் விடுங்கள் அந்த வசனத்தை. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இந்த பகுதியை நீங்கள் முழுக்க படிச்சீங்கன்னா 3வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் வழியாக நம்முடைய பாவங்களும் பொல்லாங்குகளும் மன்னிக்கப்படத்தக்கதாக தேவன் அவரை எழுப்பி, மரித்தோர்ந்து எழுப்பி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இப்படி செய்தார் என்று சொல்கிறார். உதாரணமாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆசீர்வாதம் உலகத்திற்கு எல்லாருக்கும் வரும்படி தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். மரித்தோர்ந்து அவர் எழுந்ததுனாலே அவர்தான் ஸ்திரீயின் வித்து என்று பலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்த கொண்ட யெஷூரானே, பயப்படாதே. அதாவது ஆபிரகாமினுடைய பேரன் யாக்கோபு. இந்த யாக்கோபை கொண்டு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நீ பயப்படாதே. ஏன்? வருகிற
அந்த ஸ்திரீயின் வித்து உன்னிலிருந்து வரப்போகிறார். அவர் ஒரு யெஷூரானை போல இருக்க போகிறார். ஆகவே நீ பயப்படாதே. இதோ உன்னுடைய சந்ததியின் வழியாக பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறவர் வருகிறார். இப்பொழுது ஏசாயா 44, 21, 22 வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த கருத்து நம்முடைய பாவங்களை நீக்கி எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும்படியான அதிகாரத்தை ஸ்திரீயின் வித்தாக வந்த, அதாவது ஆபிரகாமின் குடும்பத்தில் அவனுடைய சந்ததியிலே வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் உலகத்துக்கு நிறைவேற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியை தான் தீர்க்கதரிசி இவ்விதமாக கூறுகிறார். இப்பொழுது ஆதியாகமும் 15வது அதிகாரம் 3வது வசனம். பின்னும் அபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். இந்த பகுதி என்னன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். 75 வயது. அவன் புறப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோடு போனான். அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுடைய சரீரமும் அந்த பிள்ளை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய விதையை கொடுக்கும் ஆற்றல் இல்லாமல் இருந்தது. அவனுடைய மனைவியாகிய சாராளுக்கு பெண்களுக்கு ஏற்படும் வழிபாடு நின்று விட்டதனால் அவளுடைய கர்ப்பப்பை செத்து போய்விட்டது. ஆகவே யாரோ ஒருவனுடைய பிள்ளையை எடுத்து வீட்டில் அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். கேள்வி என்னன்னா, கர்த்தர் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சந்ததியில் பூமியில் உள்ள எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா தானே. ஆனால் இங்கே பிள்ளையே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெளியே அவனை கூப்பிட்டு வானத்தை காண்பிக்கிறார். இரவில் வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறது, முன்னால் என்ன கூடுமோ என்று கேட்கிறார். என்ன முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, அந்த சந்ததி உனக்குள் வரப்போகிற அந்த சந்ததிக்குள்ள வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் போல கோடான கோடான கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, அந்த ஆசீர்வாதம் உண்டாக போகிறது என்று அவனுக்கு சொன்னார். இந்த வார்த்தையை நம்புவதற்கு ஏது இல்லை, அதற்கான நாதி இல்லை, அதற்கான உடலும் இல்லை, அதற்கான கட்டமைப்பு இல்லை. மனைவியும் கிழவியா இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவன் நம்பினான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை அவன் நம்பினான். அவனுடைய சரீரம் செத்ததா இருந்தும் அதை மறந்து ஜீவனை கொடுக்கிற தேவனிடத்திலே அவன் விசுவாசம் வைத்தான். இப்பொழுது 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுக்கு பிறக்கப் போகிற சந்ததி, அதாவது அந்த ஈசாக்கு இன்னும் பிறக்கலை. இதெல்லாம் சொல்லி இன்னொரு 20 வருஷம் போய் தான் அவனுக்கு அந்த பிள்ளையை பிறக்குது. கர்த்தர் அவனை சந்திக்கும் போது 75 வயசு. ஈசாக்கு பிறந்து அவனுக்கு 8வது நாள் விருத்த சேதனம் நடக்கும்போது 100 வயது. ஆக 25 ஆண்டுகள் ஏறக்குறைய இடையில் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அந்த சந்ததியாகிய கிறிஸ்துவை குறித்தும், அவர் வரப்போகிற அந்த ஜனங்கள் எவ்வளவு பேராக இருப்பார்கள், முதலாவது இந்த குடும்பம் எவ்வளோ பெரிதாக மாறப்போகிறது, அவர்கள் எங்கே போய் அடிமைகளாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் பொறுத்து அவங்க அங்கிருந்து விடுதலை ஆவாங்க, இந்த என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஒரு சில வசனங்களிலே ஆபிரகாமுக்கு முன்கூட்டி ஆண்டவர் சொல்லிட்டார். இதை ஆதியாகமும் 15வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர் அபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தேசமில்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து, பேனாவில் அடிக்கோடிடுங்கள், அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம்
உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பெனால் அடிக்கோடிடுங்கள். இப்பொழுது 16வது வசனம், 15வது அதிகாரம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் அபிராமுடனே உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் காத்மோசியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அதாவது மோசே இந்த சம்பவங்கள்லாம் நேரில் பார்க்கல, கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஏறக்குறைய ஒரு 2500 வருடங்களுக்கு பிறகு மோசையை கொண்டு கர்த்தர் நமக்கு எழுதி இது இஸ்ரவேலுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கார், ஆதியாகமத்தை. ஆக மோசையிலிருந்து இந்த புக்கை நம்ம படித்தோம்னா தான் பின்னோக்கி நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஊர்லாம் இருந்திருக்குது அப்போவே, ஆபிரகாம் காலத்திலே இருந்திருக்க? இல்லை, ஆபிரகாம் காலத்தில் சொல்லப்பட்டவைகளை அவங்க காலத்தில் அவங்க எழுதி வைக்கல. அதெல்லாம் நடந்து 2500 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊரில் என்னென்ன ஊர்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன பேருன்றது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். அதை வச்சு எழுதுகிறார். இப்போ சென்னை பட்டணத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஆள் அடையாறு, வில்லிவாக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இதை தாண்டி ஒரு ஊர் இருக்கிறதா தெரியாது. ஆனால் இன்றைக்கி சென்னை எவ்வளோ பெரிதாக விரிந்து இருக்கிறது. 50 வருஷத்துக்கு பிறகே நமக்கு இவ்வளோ வித்தியாசம் தெரியுது. அந்த ஊர்னா என்ன, அங்கே போஸ்ட் ஆஃபீஸுடைய நம்பர் என்ன நம்ம சொல்கிறோம். அது மாதிரி மோசையின் காலத்தில் இருந்தவர்களுக்கு இதை எழுதுகிறார், இப்படியெல்லாம் நடந்தது. ஒன்று கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, இன்னும் ஒரு 20-22 வருஷத்தில் அவர் பிறக்க போகிறார். சொல்கிறாரு, இந்த சந்ததி, அதாவது உனக்கு பிறக்கிற குழந்தை, அதுக்கப்புறம் அவனுக்கு பிறக்கிறது, இப்படியே பிறந்து கொண்டே போன இந்த குடும்பம் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் பரதேசிகளாக உபத்திரப்படுவார்கள். இது யாருக்கு சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார். 400 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்றத குழந்தையே இல்லாத இருக்கும்போது சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இந்த ஆபிரகாமினுடைய குடும்பம் 70 பேரா எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே 430 வருஷம் அங்கே அடிமைகளாக அவங்க இருந்தாங்க. மோசே வந்து அவர்களை விடுதலையாக்குறார். இந்த 400 வருஷம் ஆபிரகாமுக்கு எப்போ சொல்லப்பட்டதுன்னு கவனிச்சிங்களா? 4வது தலைமுறையில் அவங்க திரும்பி வருவாங்க. அதே போல தான் யாத்திரையாகம புத்தகத்தை நம்ம படித்தோம்னா இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி எவ்விதமாக 400 ஆண்டுகளுக்கு பின்னால் மோசேயினுடைய ஏறக்குறைய 40 வயது கடந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் இஸ்ரவேலர்களை சந்தித்தார். கர்த்தர் இஸ்ரவேலை அழைத்தார், அந்த தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். இதை தான் நம்ம யாத்திரையாகமத்தில் நம்ம படிக்கிறோம். நண்பர்களே, ஒரு கால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், படித்து பாருங்கள், உங்கள் போதகரிடத்தில் இதை குறித்து பேசுங்கள், திருமுறைக்கு திரும்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று படித்தோமே, அந்த ஆசீர்வாத சந்ததியை நாங்கள் அடையும்படி எங்களுக்கு கீழ்ப்படிதலை நீர் தாரும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய இறுதி செய்தியை இன்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது இங்கே நின்று விடவில்லை, இன்னும் தொடர்ந்து வரப்போகிறது. தொடர்ந்து பாருங்கள். இன்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த 2 வாக்குத்தத்தங்களை குறித்து படித்தீர்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மனிதனை ரட்சிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதையா? அதை தேவன் மறந்து விட்டாரா? இல்லை. முதல் கொலை நடந்தது. ஆபேல் மரித்து போனான், காயின் தூர போய்விட்டான்.
தேவன் அந்த வாக்குத்தத்தை மறந்து விட்டாரா? இல்லை. பெருமெல்லம் வந்து ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். தேவன் வாக்குத்தத்தை மறந்து விட்டாரா? இல்லை. ஆபிரகாமுக்கு அதை புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து மீண்டும் மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவன் வழிவகுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து என்கிற சந்ததி உருவானதை பற்றி நாம் படிக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் விவரமாக செய்தியிலே கேட்டிருக்கிறீர்கள். பிரியமலை, இன்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றியும் அதனுடைய விவரங்களை பற்றியும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள். மனிதனுடைய மீட்பின் திட்டம் அல்லது ரட்சிப்பின் திட்டம் இங்கே தூங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்த தொடரோடு மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்க வருகிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 2 வாக்குத்தத்தங்கள் எவை? வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். இதுவரைக்கும் அநேகர் சரியான பதிலை எழுதியிருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் வயது தடையில்லை. நீங்கள் ஏற்கனவே தவறான ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் அதுவும் தடையில்லை. நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் புதிய ஏற்பாட்டின்படி ஆதி அப்போஸ்தலர்களும் கிறிஸ்தவர்களும் செய்த தொழுகையை எங்களோடு இணைந்து தேவனிடத்தில் செய்யும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.